ஹாய் ஹலோ ஒன் வெல்கம் பேக் கைஸ். ஸோ இந்த வீடியோ வந்து மைன்கிராஃப்ட் பார்ட் 2 ஓகேங்களா. ஸோ நான் பார்ட் 1ல் அயன் ஆர்மர் எடுத்ததோடு இந்த ஒரு வீடியோ முடிச்சிருப்பேன். ஸோ திஸ் டைம் நான் வந்து நம்மளோட இடத்துல ஒரு பேஸு, ஒரு அனிமல் ஃபார்மு, ஒரு நார்மல் ஃபார்ம் இது 3 கட்ட போகிறேன். நம்மளோட வேர்ல்டை கொஞ்சமாக எக்ஸ்ப்ளோர் தான் பண்ண போகிறேன் ஓகேங்களா. ஸோ பார்க்கலாம் இந்த வீடியோவில் என்னென்ன இருக்க போகுது என்று நான் ஃபஸ்ட் பர்சனை மட்டும் லைட்டாக மாற்றிட்டு மீடியா வரையுமே லைட்டாக குறைச்சிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் பர்ஃபெக்ட். ஸோ இப்போதைக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து பேஸ் தான் கட்ட போகிறேன். பேஸை வந்து நான் எங்கே கட்டலான்னு இருக்கேன்னா இந்த ஒரு இடத்துல தான் அழகாக ஒரு மாதிரி கட்டலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ ஓகேங்களா. ஸோ அதுக்காக இந்த ஒரு இடத்த நான் வந்து கட்டுறதுக்கு முன்னாடி நான் ஆவரேஜாக நான் வந்து எவ்வளோ என்னென்ன பண்ண போகலாம் எப்படிலாம் கட்டலான்றதுக்கு முன்னாடி ஆவரேஜாக நான் வந்து இது ஒரு 2 மாடியாக தான் கட்ட போகிறேன். ஒன்று வந்து அண்டர் கிரவுண்டு, இன்னொன்று வந்து மேலே இருக்கிற மாதிரி. ஸோ அதுக்கு வந்து அண்டர் கிரவுண்டுக்கு மெட்டீரியல்ஸ் அந்தளவுக்குலாம் தேவையில்ல. அது கொஞ்சம் 10x10 தான் சின்னதாக தான் இருக்கும். அண்ட் மேலே இருக்கிறதும் ஒரு 5x5 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஈஸியாகவே கட்டிடலாம். பட் இருந்தாலுமே இதுக்கு வந்து நான் ஒரு 2 ஸ்டாக் ஓக் லாக்ஸ் அண்ட் 1 ஸ்டாக் பர்ச் லாக்ஸ் அண்ட் நான் வந்து ஒரு ஸ்டாக் கிளாஸ் பெயின்ஸ் அண்ட் கிளாஸ் பேன் வேணாம், கிளாஸ் பிளாக்கே வந்து ஒரு ஹாஃப் ஸ்டாக் கிட்ட பண்ணிக்கலாம் ஓகேங்களா. பிரச்சனை ஹாஃப் ஸ்டாக் பிரச்சனை இல்லை. யா நான் இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் ஒரு தனி செஸ்ட்டு செஞ்சு நான் வந்து அதெல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணணும். வுட் இல்லையா, என்கிட்ட கொஞ்சம் வுட் இருக்குது, அதை கொஞ்சம் கிராஃப்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் ஆல்ரெடி போன வீடியோலேயே சொன்ன மாதிரி பீட்டாவில் தான் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். ஒரு குயிக் ரிமைண்டர் மாதிரி இன்னொரு தடவை சொல்லிக்கிறேன் ஏடா ப்ரோ. ஏன் ப்ரோ மேலே அந்த இதெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்காதீங்க. இந்த ஒரு சின்ன செஸ்ட்டில் நான் வந்து ஒரு ஸ்டாக் ஆஃப் ஓக் லாக்ஸ் ஓகேங்களா, லாக்ஸாக வைக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் வந்து எனக்கு கொஞ்சம் சோறு மட்டும் ரெடி பண்ணிக்குவா, சாப்பிட்டுப்புட்டுனேன். சோறு மட்டும் ரெடி பண்ணிக்கலாம். சோறு தான் லாஸ்ட் வீடியோவில் குக் பண்ணிகிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். ஏன்டா அயன் இன்கட் செஞ்சுட்டு இருந்தேன். ஓகே பக்கெட்ஸு அதெல்லாம் செய்யலாம். ஓகே இருங்க இப்போதைக்கு இதில் வந்து அயன் வச்சுருவோம். இதெல்லாம் நம்ம டார்ச் வேணாம், காபிள் ஸ்டோனும் இது மட்டும் கொஞ்சம் வேணும் எனக்கு இப்போ. ஓகே கைஸ் நான் போயிட்டு 1 ஸ்டாக் ஆஃப் லாக்ஸ் எடுத்துகிட்டு கண்டிப்பாக பண்ணுறேன். இப்போதைக்கு இப்போ தான் இதில் வந்து இது இன்னும் கொஞ்சம் சேகரிக்கணும். பட் இருந்தாலும் இப்போதைக்கு அது போதும். காபிள் ஸ்டோன் வந்து நான் ஒரு 2 ஸ்டாக்ஸ் எடுக்கணும். ஸோ அதனால் நான் ஒரு சின்ன மைனிங் ட்ரிப் போயிட்டு வரேன். மைனிங் லாஸ்ட் டைம் எங்கேயோ பண்ணேன்னு மறந்து போச்சே. ஐயோ இங்கே தான் எங்கேயோ இங்கே இருக்கு. ஓகே இப்போதைக்கு நான் கீழே போயிட்டு அயன் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரேன். ஏன்னா ஃப்யூச்சரில் தேவைப்படும் கண்டிப்பாக. ஸோ அதனால் கொஞ்சம் காபிள் ஸ்டோனே அப்படியே சேர்த்த மாதிரி எடுத்துடலாம் ஓகேங்களா. ஸோ நான் போயிட்டு ஒரு 2 ஸ்டாக்ஸ் ஆஃப் காபிள் ஸ்டோன் எல்லா மெட்டீரியல்ஸையும் எடுத்துகிட்டு பில்ட் பண்ணும்போது கண்டிப்பாக பண்ணுறேன். Day 4 வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு ஜஸ்ட்டு அங்கே தான் நம்ம பேச அப்படியே இந்த புத்தகம் வந்தோடனே இங்கே ஒரு ரூயிண்ட் போட்டில் இருக்குது. சும்மா அங்கே வந்துட்டு என்னென்ன செஸ்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு போயிட்டுருக்கேன் ஓகேங்களா. ஸோ பார்க்கலாம் என்ன இருக்குது நம்ம லக்குக்கு. திடீர்னு அதில் 8 அப்சர்வேஷன் கிடச்சா இன்றைக்கி நான் அதற்கு போயிடுவேன். 8 கரெக்டாக தெரில விடுங்க. இது என்கிட்டயா ஹார்ட்டு கம்மியாக தான்டா இருக்குது. செஸ்ட்டு எங்கடா இருக்குது தம்பி? செஸ்ட்டு இங்கே இருக்கியா? என்ன இருக்கு? என்ன என்சைன்மெண்ட்டு? ப்ரொடக்ஷன் வேஸ்ட்டுங்க. கோல்டன் இன்கட்டு லோட் ஸ்டோன் வேணா இருக்குது, அது வேணால் ஏதோ ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். ஓகே ஸ்மைட் 1 இருக்கிற ஒரு கோல்டன் ஸ்வாடு கண்டிப்பாக சேர்த்துடும். கிளாக் இருக்கே அது வரைக்கும் சந்தோஷம். ஃப்ளிண்ட் இருக்குது, ப்ரெஷர் பிளேட்ஸ் இதெல்லாம் வேணாம். ஓகே நான் வந்து இப்போதைக்கு அப்படியே இடத்த காலி பண்ணுறேன். இப்போதைக்கு எக்ஸ்ப்ளோருக்கு இந்த மலைக்கு மேலே தான் நான் இன்றைக்கி பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். எக்ஸ்ப்ளோரேஷன் பார்க்கலாம், ஏதாச்சும் கிடச்சா கண்டிப்பாக பண்ணுறேன். ஏங்க வில்லேஜுங்க, இங்கே ஃபாரஸ்ட்டும் இருக்குது, இங்கே ஒரு பக்காவான இடமும் இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு இடத்த நான் எப்படி மிஸ் பண்ணனே தெரிலையேங்க. ஐயாயோ ஏங்க பேசாமல் இங்கே பேச மாற்றிடுவா கொஞ்சம் ஒன்றும் இல்லை. அப்படி போனோன்னா நம்மளோட பேஸ் வந்துடும். நல்லா பெரிய பெரிய வில்லேஜுங்க, நல்லாதுங்க. நல்ல வேலை பில்டிங் பேஸு இப்போ பில்டிங் நெசசரி ஐட்டம்ஸ் ப்ளஸ் ஃபைண்டிங்கு வில்லேஜுன்னு டைட்டில் வச்சுருக்கேன். கண்டென்ட் எக்ஸசன் இங்கே ஒரு செஸ்ட் இருக்குது. வில்லேஜை ஃபுல்லாக லூட் அடித்து விட்டு ஏதாச்சும் நல்லது ஐட்டம் கிடச்சா கண்டினியூ பண்ணுறேன். வில்லேஜ்லேயே இன்னொரு Day 4 முடிச்சாச்சு. ஸோ நான் வில்லேஜை ஃபுல்லாக லூட் அடித்து முடித்த உடனே அது வந்து கரெக்டாக நைட் ஆகிவிட்டது. ஸோ அதனால் வில்லேஜில் அந்த ஒரு பெட்டை தூக்கிட்டு வந்துட்டு இன்னொரு வீட்டில் போட்டு தூக்கிட்டுருக்கேன். ஏன்னா அந்த வீட்டில் ஆல்ரெடி ஒரு 3-4 பேர் இருந்தாங்க இன்னும் தூங்க உள்ள. ஸோ வில்லேஜ்லேருந்து நான் எடுத்த லூட்ஸ்
நான் எல்லா ஹேபிளுமெல்லாம் எடுக்கல, 23 ஹேபிள் மட்டும்தான் இங்கே அப்படியே கீழே கிடந்தது, அதை மட்டும்தான் எடுத்திருக்கேன். இப்போதைக்கு மலையை ஏறி அந்த பக்கம் போனோன்னா நம்மளோட பேஸை அங்கே போய்ட்டு நான் எல்லா லூட்ஸ் எனக்கு தேவையான லூட்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு நான் இங்கே வந்துடலாம். இங்கேயே நான் ஆல்ரெடி ஒரு இடம் காமிச்சு இல்லையா, ஸோ அந்த இடத்துக்கு வந்துடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ கைஸ் நான் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபரிங்லாம் பண்ணிட்டு முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போதைக்கு எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ ஃபுல்லாகவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஸோ இப்போதைக்கு திரும்ப ஒரு மைன் பண்ணணும். ஏன்னா அங்கே மைன் பண்ணோம், நம்ம இங்கே இன்னும் மைன் பண்ணலை. இங்கே வேறு கேவலாம் போகுது. அயனாது, ஆமாம் அயனா. ரெடி, கண் இருக்கணும், இதெல்லாம் நல்லா கண் இருக்கணும். இந்த மாதிரி ஒளிந்திருக்கும் அயன்லாம் என்னங்க வெறும் 63 மாதிரி இடம் இருக்கு போகலாம். இந்த பீட்டாவில் விளையாடுறதுல 21 98ங்க, சாரி. ஆர்த்தஸ் அங்கே வச்சுட்டு வந்துட்டேன்னா கடுப்புங்க. கண் வேறு தெரில. அதான் கண் இருக்கணும்னா கண் தெரிலன்றியடா அப்படின்னு கேட்காதீங்க. அதெல்லாம் அப்படி தான், இருட்டுன்னா கண் தெரியாது. இந்த பக்கமும் எதையாச்சும் ஒழிச்சு வச்சுருப்பானுங்க, உங்களை நம்ப முடியாது. காப்பர்லாம் இருக்குது, கீழே வந்துடாது. ஓகே ரீடி, சரி ஓகே, இந்த கேவலாம் அப்புறமா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஓகேங்களா. ஓகே கைஸ், இப்போதைக்கு நான் திரும்ப ஒரு மெட்டீரியல் கிரைண்ட் பண்ணி இந்த இடத்துல கொஞ்சம் டெரஃபார்மிங்லாம் பண்ணணும். டெரஃபார்ம்லாம் பண்ணி நான் இந்த இடத்துல பேஸ் கட்டும்போது கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போதைக்கு மெட்டீரியல் கிரைண்ட்லாம் முடிஞ்சாச்சு. ஸோ இங்கே இந்த இடத்துல ஆரம்பித்து அப்படி போதா நான் நோண்டி வச்சுருக்கேன் இல்லையா, தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்படி போய் அப்படி போய் இப்படி போய் இப்படி, ஏன்னா இங்கே வந்து கொஞ்சம் இடம் வேணும் எனக்கு, அது ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இங்கே இதுக்கு இப்போ நான் போட்ட லேயருக்கு இந்த பக்கம் இருக்கிறது எல்லாத்தையுமே நான் வந்து நோண்டி எடுக்க போகிறேன். ஓகே, இது கொஞ்சம் பெரிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ ஆரம்பிக்கலாமா? முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கள் என்றால் இங்கே ஒரு 2 விஷயம் இருக்குது. ஒன்று டெரஃபார்மிங்கை முடித்துவிட்டு இந்த கிராஸ்லாம் மட்டும் ரிமூவ் பண்ணணும். இன்னொன்று இந்த ஒரு ப்ரோ இவன் ஏடா க்ரீப்பர் பக்கமே போகிறான், இவனை எதுவும் பண்ணாது. சரிவா, மோதி பார்ப்போம். அந்த இடத்துல ஒரு க்ரீப்பர் போச்சு. ஸ்னியோ கைஸ், எனக்கு பீட்டாவில் வந்து கரெக்டாக கண்ட்ரோல் இன்னும் பழகலை. அப்பப்பா இப்படி தான் அடி வாங்குவேன். டேடி எச்சட்டு போயிடுறா. அப்பா இருங்க நான் அவன் வந்து எனக்கு எதையோ ஒன்று கொடுத்தாங்க. 2 பேக்கடு பொட்டேட்டோஸ் இருங்க, அவன்கிட்ட போய் காட்டுறேனே. இப்போ பாருங்க, 4 பேக்கடு பொட்டேட்டோஸ்க்கு ஒரு எமரால்டு தரானா, இன்னொன்று ஒரு எமரால்டுக்கு 8 பேல் ஓக் பிளாக்ஸ் தரானா. இது நான் வந்து கணக்கு போட்டு பார்த்தேன் இப்போ, அதுன்னு வேறு வேலை இல்லாமல் 8 எமரால்டு இருந்தால் நம்மளால் 1 ஸ்டாக் ஆஃப் பேலோ கிளாக் வாங்க முடியும். அது டீசெண்டாகவே இருக்கும். பட் இப்போதைக்கு பேஸ்லாம் அது யூஸ் பண்ண போகிறதில்ல, சும்மா சொல்கிறேன். இப்போதைக்கு கிராஸை ரிமூவ் பண்ணிட்டு வரேன், நம்ம பேஸை கட்ட ஆரம்பிப்போம் ஓகேங்களா. ஓகே கைஸ், இப்போதைக்கு நான் வந்து எல்லாத்தையுமே பண்ணிட்டேன். இப்போதைக்கு நான் வந்து என்னோடய இன்வென்ட்ரியை வந்து நான் அப்படியே கிளியர் பண்ணிட்டு நான் வந்து ஜஸ்ட்டு இது மெட்டீரியல்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு வேலை முடிஞ்சு. அப்பா எவ்வளோ ஸ்டாக்ஸ் ஆஃப் டர்ட்டு, அவ்வளோ பெரிய வீடியோ அப்புறம் கட்ட போகிறேன்னு கேட்டிங்கன்னா இல்லை, அவ்வளோ பெருசாக வந்து நான் ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸுக்கும் சேர்த்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா. உடனே நினச்சிக்காதீங்க, நான் வந்து இந்த ஓரமாக கட்டுவோம். ஏன்னா அந்த ஓரம் ஃபார்ம் கட்டுறதா ஒரு ஐடியா இருக்குது. 1 ஓகேங்களா, இப்படி ஒரு 3 வச்சு இங்கே வந்து ஒரு 5 பிளாக் என்னணும். 1 2 3 4 5 இங்கே ஒரு பிளாக்கு இப்படி வச்சுட்டு 1 2 3 3 4 5 இங்கே ஒரு பிளாக்கு டொஜக் அண்ட் 1 2 3 4 5 இங்கே ஒரு பிளாக்கு 3 வச்சா அதுக்கு ஸ்ட்ரைட்டாக வரணும். 5 பிளாக் நடுவில் இருக்கணும். 1 2 3 4 5 பக்கா. ஸோ இப்போதைக்கு இதெல்லாமே வந்து 3 பிளாக்ஸ் ஹையில் இருக்கணும் பக்கா. அடுத்ததாக எனக்கு ஃபைனலாக நான் வந்து எக்ஸ்டீரியர் எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன். இதுக்கு மேலே தான் இன்டீரியரு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ லேண்டன்ஸ்லாம் வைக்கணும். ஸோ இதுக்கு மேலே தான் எக்ஸ்டீரியர் இப்படி தாங்க இருக்குது ஓகேங்களா. இன்னும் கிரவுண்டு கட்டணும்.
இதுக்கே இப்போவே வீடியோ இவ்வளோ பெருசுக்கு வந்துருச்சு. இன்னும் நான் ஃபார்ம் கட்டணும் அது இதுன்னு இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஓகே, நான் இன்டீரியர் முடிச்சுட்டு கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு நான் பேஸ் எல்லாத்தையும் கட்டி முடிச்சிட்டேன். இதை வந்து நான் அடுத்த நாள் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் லுக் ஆஃப் அவர் பேஸ். ஓகேங்களா, இப்படி தான் இருக்குது இப்போதைக்கு. கூரை வந்து இப்படி தான் போட்டிருக்கேன். கிளாஸ் எல்லாம் வச்சுட்டு பக்காவா. இது வந்து டெக்ஸ்டர்லாம் இல்லை, சும்மா மிஸ்கிளிக். ஓகேங்களா, இப்படி என்னடா ஒரு இடத்துல இது வச்சுருக்கேன். பக்கா கைஸ், பர்ஃபெக்ட். ஸோ இப்படி உள்ளே வந்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு இங்கே இதுக்கு இவ்வளோ ஸ்டோரேஜ்னு கேட்குறீங்க. சும்மா இது ரொம்ப இடம் அதிகமாகவே இருக்குது. இங்கே கூட இன்னும் ஒரு 6 செஸ்ட்டு வைக்கணும். டோட்டலாக வந்து 1 2 3 4 5 6 செஸ்ட்டு வரணும். பட் வரலை, அந்த அளவுக்கு வசதி இல்லை. ஓகே, ஸோ இப்போதைக்கு அப்படியே கீழே போனோன்னா இருங்க, இங்கே டேரக்டெல்லாம் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவேன், கவலைப்படாதீங்க. இங்கே வந்து கொஞ்சம் சிம்பிளாகவே வச்சிட்டேன். ஓக்லாக்ஸ் அண்ட் காபிள் ஸ்டோனோட மாற்றி மாற்றி வைக்கிற அந்த பேட்டர்னோடையே போயிட்டேன். அண்ட் இந்த இடத்துல நான் மைன் வைக்கலாம் அப்படின்னு இருக்குது. இந்த ஒரு இடத்துல தான் அப்படியே கீழே போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இங்கே ஒரு சின்ன டிசைனை போட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போதைக்கு டிசைனை போட்டேன். இந்த மாதிரி தான் இருக்குது இப்போதைக்கு. இப்படி தான் இருக்கும். மைன்ஸ்லலாம் முக்கால்வாசிக்கிட்ட இப்படி தான் இருக்கும். இதை நான் அப்படியே திருப்பி வச்சுனா இன்னும் நல்லாயிருக்கும். பட் இப்போதைக்கு இப்படியே இருக்கட்டும். இது வந்து இப்போதைக்கு இந்த கண்டென்ட் இல்லை, மைனிங் பண்ணுறது அப்படின்றது. இங்கெல்லாம் வந்து நான் ஃபர்னாசஸ் இதுக்கோ இது சின்ன இன்டீரியர் மட்டும் பண்ணவா கடுப்புங்க. இந்த பேஸே வந்து எனக்கு கிட்டத்தட்ட 4வது நாளில் ஆரம்பிச்சுன்னா 4 மூட்லேயே ஆரம்பித்தேன். இப்போ 14க்கே வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இங்கெல்லாம் ஃபர்னாஸை வச்சுட்டு சரி ஓகே, இங்கே ஒரு சின்ன டிசைன் மட்டும் பண்ணிட்டு வரேன். ஓகே, இப்போதைக்கு ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன். இங்கே வந்து இப்படி ஒரு வச்சு இங்கே ஒரு ப்ரெஷர் பிளேட் வச்சு இது திறக்கிற மாதிரி. இங்கே ஒரு செஸ்ட்டு சும்மா எனக்கு உள்ளார எப்போல்லாம் இன்வென்ட்ரி ஃபுல்லாகிடுச்சோ அப்போல்லாம் இங்கே வந்து வச்சுக்குவேன். இங்கே வந்து ஒரு 5 நார்மல் ஃபர்னஸும் 5 ஸ்மோக்கர்ஸும் வச்சுருக்கேன். ஃபுட்டு இங்கேயே நான் வந்து ஸ்மெல்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக. அண்ட் இங்கே வந்து ஃபுல்லாக ஓக் பிளாங்க்ஸ் எங்கேயோ வரும்போது டேரெக்டாக பார்த்துருந்தா. இந்த லேடருக்கு பின்னாடி இருக்கிறத கண்டுக்காதீங்க. ஓகே, நைட் டைம் போல் இது. செகண்ட் டைமாக நான் என்னோடய பேஸில் தூங்குறேன். இல்லை மேலே லேண்டர்லாம் வச்சுருக்கேன் பக்காவாக. செயினுக்கெல்லாம் வந்து நான் அயன் இன்கட் செலவு பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ரொம்ப எக்ஸ்பென்சிவான வீடு இது. ஓகே, வெளியே போனோடனே ஸ்கெலிட் ரைட். ஸோ லெட்ஸ் கெட் டு த ஒர்க். நான் வந்து ஃபார்மை எங்கே கட்டலான்னு இருக்கேன்னா இந்த பக்கம் கொஞ்சம் நல்லா பெருசாக அப்படி போட்டு அப்படி கட்டலான் இருக்கேன். ஐ டோன்ட் ஹவ் எனி ஐடியாஸ் ஹவ் இட் கம்ஸ் அவுட். ஸோ பார்க்கலாம், கட்டி முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஒரு லே அவுட் மாதிரி ஃபஸ்ட்டு போடவா இருங்க, வேணா ஒரு லே அவுட் மாதிரி போடுறேன். ஐயோ சரி விடுங்க, அது பரவாயில்ல, அது ஒரு டிசைனாக இருக்கட்டும். இப்படி வந்து ஐயோ என் ஷவல் இதுக்கே உடஞ்சிரும் போலையே, லே அவுட்டுக்கே உடஞ்சிரும் போலையே. இப்படி வந்து இங்கே ஓகேங்களா, இங்கே ஐயோ ஷிட், இங்கே நான் இதை வேறு ஃபிக்ஸ் பண்ணணுமா? ஓகே, இதை நான் வெயிட் மினிட் இது வித் அப்படின்ற மாதிரி இதை நான் டப்புன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரேன். ஒரு நிமிஷம். அந்த அப்படி வந்து இப்படி வர மாதிரி வச்சிடலாம். இப்படின்றது இப்படி கூட வரட்டும். இப்படி இந்த ஃபுல்லாகவே ஃபார்மாக இருக்கட்டும். ஓகேங்களா, இதுக்கு நடுவில் நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஸோ ஃபார்மை பில்ட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், இப்போதைக்கு நான் அதுக்கு வாட்டர் சோர்ஸ் பங்கமாக யோசிச்சு வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து நான் எடுத்து விட்ருவேன். ஓகேங்களா, இங்கே பிளாட்ஃபார்ம் இருக்கா, இங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்லாப் வச்சுருவேன். இது ஏன் ஸ்லாப்னா இதுக்கு அடியில் ஃபுல்லாக தண்ணி. ஓகேங்களா, இதுக்கு அடியில் ஃபுல்லாக தண்ணி இருந்தாலும் இங்கேயும் வந்து அது அப்படியே பரவும். ஓகேங்களா, அதனால் வந்து இதுக்கு வாட்டர் பிரச்சனையே வராது. ஸோ இப்போதைக்கு இது இங்கே ஃபுல்லாக நான் வந்து இதையும் உடச்சி அங்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டேன்னா இதுக்கு வந்து வாட்டர் சோர்ஸுன்றது வெளிப்படையாக தெரியாது. இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளார தண்ணியே இல்லையேடா. ஓ இருக்கு, நல்லா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஆனால் எனக்கு இங்கேருந்து பார்க்கும்போது தண்ணி இருக்கிற மாதிரி தெரில. பட் அந்த மாதிரி கொஞ்சம் அங்கங்கே ஒளிச்சு வச்சுருக்கேன். ஏன்னா நல்லா இருக்காது ஒளியாமல் வச்சா. ஸோ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறது கண்டினியூ பண்ணுறேன். இதை கட்டிட்டு வீடியோ வர சீக்கிரமாக முடிக்கணும். இப்போவே வீடியோ எடிஷன் பெருசாக வந்திருக்கும். ஓகே, நான் கட்டிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன். அங்கே அப்படிலாம் பில்ட் பண்ணிட்டேன். ஸோ ஓகேங்களா, இந்த மாதிரி நடுவில் கோடு போட்டேன். இது வந்து பொட்டேட்டோ, இது வந்து வீட்டு, இது வந்து கேரட் ஒன்றே ஒன்று தான் இருந்தது. அதுவுமே அந்த வில்லேஜ்லேருந்து எடுத்து வந்தது. ஒன்றே தான் இருந்ததுன்றதுனால ஒன்றே மட்டும் வச்சுருக்கேன். ஸோ ஓகே நைஸ். ஓகே, இப்போதைக்கு நான் இதுக்கு மேலே தான் பில்டிங்லாம் ஆரம்பிக்கணும். இதுக்கு பில்டிங்க்கு அப்படி கொண்டு வந்துடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ கொண்டு வந்துட்டு
பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ஸோ ஓகே கைஸ், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மை கட்டி முடித்து விட்டேன். இப்படி தான் இருக்குது. இருங்க வெளியே போய் காட்டுறேன். எனக்கு அந்தளவுக்குலாம் கட்ட வரல, ஒத்துக்கிறேன். நான் டீசெண்டாக வந்து ஓரளவுக்கு க்ரீன் ஹவுஸ் மாதிரி கொண்டு வரலான்னு ட்ரை பண்ணேன். க்ரீன் ஹவுஸ் மாதிரிலாம் வரல. ரூஃப் ஆனால் நான் இன்னும் அப்படி கர்வ்டாக போட்டிருந்தா இன்னும் வந்துருக்குமோ நம்ம. பட் அந்தளவுக்கு என்கிட்ட டைம் இல்லை. நான் இதை வந்து வெனஸ்டே வச்சு போட்டாகணும். போன வாரம் சாட்டர்டே போட வேண்டிய வீடியோ இது. ஒரு வாரமாக எடுத்து நிற்கிறேன். ஸோ இப்போதைக்கு இதுக்கு இப்படியே இருக்கட்டும். நம்ம ஃப்யூச்சரில் வேணால் இந்த ஃபார்ம் எல்லாத்தையுமே ரீபில்ட் பண்ணுறது அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அனிமல் ஃபார்மே இந்த வீடியோவே கட்டவா இல்லை என்ன பண்ணலாம்? அனிமல் ஃபார்ம்லாம் அது இங்கே தான் கட்டணும். இந்த பீஸ் எல்லாம் அடித்து தொடச்சிட்டு, சாரி கைஸ், சாரி கொஞ்சம் சாரி, அதனால் சாரி, மன்னிக்க வேண்டும். இந்த இடத்துல தான் அனிமல் ஃபார்ம் கட்டுவேன். என்ன பண்ணலாம் அப்போது? சரி ஓகே, இப்போதைக்கு இல்லைங்க, இந்த வீடியோ ஆல்ரெடி கொஞ்சம் டியூரேஷன் பெருசாக வந்திருக்கும். ஏன்னா பேஸு கட்டுறது அதில் அண்டர் கிரவுண்டை கட்டுறது அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப பெருசாக வந்திருக்கும். ஸோ ஓகே, இந்த வீடியோவை இதோட முடித்துக்கொள்கிறேன். பார்ட் 2ல் வந்து நான் டைமண்ட் ஆர்மர் ட்ரை பண்ணுறேன். ஸோ கைஸ், நான் சொன்ன மாதிரி அது அப்போ நான் இந்த கிளிப்புக்கு மட்டும் தனியாக உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ஏன்னா அப்போ நான் ரெக்கார்ட் பண்ண வாய்ஸ் வந்து கரெக்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி பார்ட் 2ல் டைமண்ட் ஆர்மர் ட்ரை பண்ணுறேன். அப்படியே அனிமல் ஃபார்மை கட்டிடலாம். ஓகேங்களா? ஸோ வளவலா கொள்ளக்கலான்னு பேசாமல் இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுக்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமை கொண்டு பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. நம்ம 140 சப்ஸ்கிரைபரில் இருக்கோம். இன்னும் 10 சப்ஸ்கிரைபர் தான் 150 ரீச் பண்ணிடும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் காய்ஸ்.